ஹalleluya. நன்றி நன்றி செலுத்துகிறங்க தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. நன்றி நன்றி தகப்பனே. நம்ம செபிப்போம். ஹalleluya. நன்றி நன்றி செலுத்துகிறங்க தாவே. நல்ல பிதாவே அப்பா, ஆசீர்வாதமான கதாவே அப்பா, இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீர் எங்களுக்காக ஆசீர்வாதமாக கொடுத்த நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறங்க தாவே. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கொழுந்து மகிழும்படியாக கதாவே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறங்க தாவே. நன்றி செலுத்துகிறங்க தாவே அப்பா. மினிஸ்ட்ரி பை வாய்ஸ் ஆஃப் காடில் அப்பா தேவனை ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து அப்பா நடக்கிற இந்த கூடுகையை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவரும் பிரசன்னத்தினால் வழி நடத்துங்க கத்தாவே அப்பா. வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடி கத்தர் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மிராக்கல் மாற்றத்தை நீர் உண்டு பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. நன்றி செலுத்துகிறங்க தாவே. ஹalleluya. நன்றி 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 கத்தாவே. அன்பான ஃபாதர் மூலியமா அன்பான மதர் மூலியமா நீ செய்ய போகிற அப்பா தேவனே, இந்த தேவனே ஊழியத்தை நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறங்க தாவே. ஹalleluya ஹalleluya. என் தாய்க்கு மேலாய் அன்பு வைத்த இயேசையா, என் தந்தைக்கு மேலாய் என்னை சுமந்த இயேசையா, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது. கருவறையில் சுமந்த தாயை பார்க்கிலும் கருவை நினைத்தவர் நீர்தானையாம். கருவறையில் சுமந்த தாயை பார்க்கிலும் கருவை நினைத்தவர் நீர்தானையாம். தந்தை போல ஆட்சி தேர்ச்சி அரவணைத்தீரே, தந்தை போல ஆட்சி தேர்ச்சி அரவணைத்தீரே. என் பாவ சாபம் எல்லாமே சுமந்து கொண்டீரே, என் பாவ சாபம் எல்லாமே சுமந்து கொண்டீரே. உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது. என் தாய்க்கு மேலாய் அன்பு வைத்த இயேசையா, என் தந்தைக்கு மேலாய் என்னை சுமந்த இயேசையா, என் தாய்க்கு மேலாய் அன்பு வைத்த இயேசையா, என் தந்தைக்கு மேலாய் என்னை சுமந்த இயேசையா. ஆமாண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறங்க தாவே அப்பா. என் தந்தையை தாயும் காட்டில நீர் எங்களுக்கு மேலானவராய் இருக்கிறீர் கத்தாவே. உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறங்க தாவே அப்பா. கருவறையில தண்டு தேவனை எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. நன்றி செலுத்துகிறங்க தாவே. தந்தை போல அப்பா எங்களை தேற்றினதற்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. எங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே அப்பா. நாங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு சொந்த போதெல்லாம் உமது கரம் எங்களை தாங்கினதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. அழைக்கப்பட்டவர்களோ அநேகரானா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. எங்கள் ஒவ்வொரு மீதும் நீர் ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் அப்பா நீர் வைத்து இந்த நாளில் அப்பா அப்பா மினிஸ்ட்ரி பை வாய்ஸ் ஆஃப் காட் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே அப்பா. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்ப்பதில்லை கத்தாவே. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ உள்ளான இருதயத்தை அறிந்து ஆராய்கிற தேவனாய் இருக்கிறீர் கத்தாவே. உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறங்க தாவே அப்பா. கடந்த நாட்கள் முழுவதுமாக கண்மணி போல எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே அப்பா. உமது நீதியின் பல கருத்தினால எங்கள் ஒவ்வொருவரும் தினமும் தாங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. உமக்கு ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறங்க தாவே. எத்தனையோ சூழ்நிலைகளை கத்தாவே நாங்கள் பயந்து சோர்ந்து போன நேரெல்லாம் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகழாத கலங்காத நான் உன் தேவன் என்று அப்பா நீ சொன்ன வார்த்தைக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவன் நீர் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கே கொடான கொடி நன்றி செலுத்துகிறங்க தாவே. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறங்க தாவே. உமக்கே கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறங்க தாவே. நன்றி நன்றி நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அவர் நாம மேன்மையா இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருந்திருக்கீங்க? தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில தேவன் தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் மத்தியில் பேச போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தாகமா வந்திருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். எங்க வாழ்க்கையில எப்போது சிறந்தவராய் இருக்கிறேன். எங்க வாழ்க்கையில நீர் எப்போதும் மகிமையுடையவராய் இருக்கிறபடியா கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாதப்படுத்துகிற எந்த ஸ்தலத்தில் வந்து நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின தெய்வம் எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, ஏசாயா 43:21 வசனம் இவ்விதமாய் சொல்வதை போல இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற தேவாதி தேவனுடைய எதிர்பார்ப்பின் மகத்துவ வார்த்தை நம் மத்தியில் வெளிப்பட போகிறோம். அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ ரேபா ஷதர பாபா லேகா துரா பாபா பாபா லே தேரி நாமா ஷபா பாபா பாபா லேகா துரா பாபா பாபா லேகா துரபோ லே தேரி நாமா ஷபா பாபா லேபடா கதரபா. ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமம் பலத்த துருகமாய் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி. நீரே நல்லவர், நீர் வல்லவர், நீர் சிறந்தவர், நீரே அற்புதராய் எங்கள் வாழ்க்கையில் இருப்பவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கும் பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே, துதிக்கும் பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கும் மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தூயாதி தூயவரே, உம்மை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ஐயா. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில இருப்பதற்காக நன்றி. எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுக்கு செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. வந்த வண்ணமாய் எந்த ஜனங்கள் திரும்பாதபடி தேவனுடைய வல்லமையின் வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நக்கத்தக்கதாய் தேவாவியனுடைய மகிமை வெளிப்பட போகிறோம். அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மரே கது ரபா பாபா லேபே லே கது ரபா பாபா லே தே ரே நா மாமா ஷபா பாபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. எங்களை எந்த முகாந்திரத்துக்காக எந்த நோக்கத்துக்காக இங்க கொண்டு வந்தீரோ அந்த நோக்கம், அந்த முகாந்திரம் இங்க செயல்பட போவதற்காக நன்றி ராஜா. எங்களை வெறுமையாய் அனுப்புவதில்லை ஆண்டவரே. உம்மை வந்திருக்கிற தகப்பனே, மினிஸ்ட்ரி வாய்ஸ் ஆஃப் காட் இந்த ஊழியத்தில் வந்திருக்கிற தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய மகத்துவம் உள்ள கரம் ஆற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மகிமை கரம், வல்லமை கரம் வெளிப்படுவதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. மரே துரபா பாபா பாபா லே தரபா பாபா லே கது ரபோ ஷாலா கதரபா லே மா மா லா கது ரபா பாபா. ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவரா எங்களோடு இருப்பவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே. ராஜா இயேசுவே, தேவா இயேசுவே, மீட்பர் இயேசுவே, இயேசுவே. ராஜா இயேசுவே, தேவா இயேசுவே, மீட்பர்
இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலோ நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே எனதெல்லாவற்றிலோ நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே ராஜா இயேசுவே தேவா இயேசுவே மீட்பர் இயேசுவே. ஆமாண்டவரே, நீரே என்னுடைய ராஜா, நீரே என்னுடைய தேவன், நீரே என்னுடைய மீட்பராய் இருப்பவரே. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததல்லவா? உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததல்லவா? உம்மிடத்தில் வருகிறவனே ஒருவனை புறம்பே தள்ளாத தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. என்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ, என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ, அது யாவையும் பூர்த்தி செய்கிற தெய்வமா இருப்பவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே நல்லவர், நீரே வல்லவர், நீரே சிறந்தவராய் எங்க வாழ்க்கையில் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயமான நாமம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மேன்மையான நாமம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகத்துவமுள்ள நாமமாய் எங்க வாழ்க்கையில் இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்று சொன்ன தெய்வம், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? ஏசப்பா, உண்மை நம்பி நாங்க வந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலிருந்து தீர்க்கதரிசனமான கூடிகளை எங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறேன், இல்லை எங்க வாழ்க்கையில எதை சரிப்படுத்த வேண்டும் என்று எங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறேன், அது எல்லாவற்றையும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்கி கொள்ளுகிறோம் அப்பா. நீர் மகிமைப்படும் அப்பா, நீர் மகிமைப்படுங்க. இப்படி சொல்றவங்க இருக்கீங்களா? கைகளை துயர்த்தி சொல்லுங்க, தேவனே என் வாழ்க்கையில நீர் மகிமைப்படுங்க, என்னுடைய துதியில நீர் மகிமைப்படுங்க, என்னுடைய தகப்பனே எல்லா சூழ்நிலையில உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் தகப்பனே, மகிமைப்பட வேண்டும். நீரே உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே, நீரே உயரப்பட வேண்டும். எங்க வாழ்க்கையில எங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நாங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருந்தது உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே. அந்த கிருபையினாலதான் இந்நாள் வரை நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபை தான் எங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களை எங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாய் நடத்துகிற தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என் முகத்தை பிரகாசிக்க வைப்பீராக, எங்கள் குடும்பத்தை மேன்மை செய்வீராக, மேன்மைப்படுத்துவீராக கர்த்தாவே. உம்முடைய நாமம் மேன்மைப்படுவதாக, உம்முடைய நாமம் மேன்மைப்படுவதாக, உம்முடைய நாமம் மேன்மைப்படுவதற்காய் நன்றி செலுத்துமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆவியானவர் எங்களோடு இடைப்பட போவதற்காக நன்றி, எங்களோடு இடைப்பட போவதற்காக நன்றி. இந்த தகப்பனே, விசேஷமா இந்த தீர்க்க தரிசன கூடிகைக்கு வர வேண்டிய எல்லா தேவ பிள்ளைகளை கிழக்கும் வேர்க்கும் தடக்கும் தெற்கும் திசைகள், கிழக்கு திசைகள் இருந்து 4 திசைகளை கூட்டி சேர்க்க போகிற உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி. எல்லா தடைகளை உடைத்தெறிகிறோம், எல்லா தடைகளை கேன்சல் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லா தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரத்தக்கதான மகிமை வெளிப்படத்தக்கதாய் ஒவ்வொருவரை அழைத்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மேம்படுவதற்காய் நன்றி. இந்த ஆராதனையில் ஆவியானவர் எங்களை மறைத்து பரிசுத்த ஆவியானுடைய மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறான். என் மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நாமம் மேன்மையான நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார ஒருத்தர் மட்டும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசித்து நான் முடிக்கிறேன்.
ஓ ரேபா ஷவா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அநேகர் சொல்லிட்டு இருக்கீங்க, வருடம் ஃபர்ஸ்ட் இந்த வருடம் ஓப்பன் ஆயிடுச்சு, அதுக்குள்ள 2ஆம் மாசம் வந்துடுச்சு, ஆனால் எனக்கான ஒரு அனுகூலமான கதவு எதுவுமே திறக்கலையே, எல்லா டோர் அடைக்கப்பட்டது மாதிரியே இருக்குது, எதுவுமே எனக்கு திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் அதை அறிந்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்களே. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமலும் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் நினைச்சிட்டு இருந்தீங்க, எதுவுமே எனக்கு கதவு திறக்கல, மாதம் 2 மாசம் ஆகி போச்சு, இந்த வருடம் திறந்து முடிந்து என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. இன்னைக்கு சொல்ற, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கான அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட போகிறது. எந்த காரியத்துல எனக்கு இது கதவே திறக்காதா, இந்த காரியத்தில் எனக்கு கதவு திறக்காதா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயம் வராதா என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த மந்த் இந்த கூடுகளை தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இல்ல, அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட போகிறது, அனுகூலமான வழிகள் திறக்கப்படுகிறது, அனுகூலமான பாதை உங்களுக்கு உண்டாக்க போகிறார். இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டுவதில்லை. ஹல்லேலூயா. அநேக பலவீனம் தான், அநேக சோர்வு தான். இங்க வரும்போதே அநேக கேள்விகளோட தான் வந்தீங்க, ஏதாவது ஒரு எனக்கு பதில் கிடைக்குமா, ஏன்னா எனக்கு பலனே இல்லை, எனக்கு பலனே இல்லை. இருந்தால் இந்த கூடுகைக்கு நான் போறேன், இந்த நாளிலாவது எனக்கு தேவன் பேசுவாரா என்று வந்த அன்பான தேவ பிள்ளையே, அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் தேவன் உங்களுக்கு சொல்லப்படுகிறது, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த வருடத்துல இந்த மாதத்துல உங்களுக்கு திறக்கப்பட போகிறது. அது இந்த நாளே திறக்கப்பட போகிறது. அவர் நாமத்தை விசுவாசமா நம்பிட்டு இருக்கல, அந்த நாமம் உங்களை வெட்கப்படுத்தாதீங்க. என் நாமத்து மேல விசுவாசமா இருக்கிறவர்களை ஒருபோதும் அவர் விடுவதில்லை. அவர் நாமத்தை நம்பி இருக்கீங்கல்ல, உங்களுக்கு இருந்த கொஞ்சம் பலன், அந்த பலத்தினால நீங்க அவரை பிடித்திருந்தீங்கல்லவா, அவர் நாமத்து மேல விசுவாசமா இருந்தீங்கல்ல. அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய அடைக்கப்பட்ட எல்லா கதவுகள் திறக்கப்பட போகிறது, திறக்கப்பட போகிறது. பிசினஸ் கதவுகள் திறக்கப்பட போகிறது, கர்ப்பத்தின் கனிகள் எல்லாம் திறக்க போகிறது, திருமண காரிய கதவுகள் திறக்கப்பட போகிறது, கல்வியின் காரியங்கள் எல்லாம் கதவுகள் திறக்கப்பட போகிறது. ஓ ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கான அனுகூலமான கதவை திறந்து கொடுக்கிற தெய்வமே, உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்க கண்கிருக்க குறை ஒன்றுமில்லை, எனக்காக யாவையும் செய்து முடிக்க தகப்பன்கிருக்க குறை ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனித நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனித நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீராயும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரை அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. ஆமாண்டவரே, வடித்த எல்லா கண்ணீர்களுக்கும்
உம்மிடத்துல விசுவாசமா இருந்து இந்த காரியத்தை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போவதற்கு நன்றி. சகலத்தை இவர்களுக்கு நன்மையாய் செய்து முடிக்க போவதற்கு நன்றி. எனக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த விசுவாச வார்த்தை இவர்கள் வாழ்க்கையில யாவையும் செய்து முடிப்பதற்கு நன்றி. இந்த ஆராதனையில் எங்களோடு இடைப்பட்ட ஆவியானவருக்கு நன்றி. நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி கொள்கிறோம், வெறுமையாக்கி கொள்கிறோம். இந்த மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஒரு வர்ஷிப் தேவன் கொடுத்தார் இன்றைய நாள். நல்ல ஒரு என்ன சொல்லுது, ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸா, நல்ல ஒரு என்ன சொல்லுது, எனக்குள்ள இருந்த எல்லா கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் உடனே இந்த செகண்ட்ல வெளியில போன மாதிரி நல்ல உற்சாகமா தேவன் இன்றைய நாள்ல அந்த நல்ல வர்ஷிப் பிரதர் பண்ணாங்க. அவர் மூலியமா தேவன் அநேகமாய் வெளிப்பட்டார்ன்ட்டு எல்லாராலும் உணர முடிஞ்சதில்ல, உணர முடிஞ்சதில்ல கண்டிப்பா. ஏன்னா நம்ம துதிக்க 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 நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் என்ன ஆகுதுன்னா அனல் மூட்டப்படுது. அந்த அனல் மூட்டை 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 என்ன செய்யுதுன்னா நம்மளை அந்த ஆவிக்குள்ள நிரம்பி என்னோட எல்லா கவலைகள் பிரச்சனைகள் யோசனைகள் எல்லாத்தையும் அது என்ன செஞ்சிருதுன்னா மறக்க செஞ்சிருது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, நல்லா துதிங்க, நல்லா ஆராதனை செய்யுங்க, நல்லா துதிங்க, அந்நிய பாஷை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன செய்வாங்கன்னா துதிக்க செய்ய சொல்லுவாங்க. அப்படி நம்ம துதிக்க துதிக்க என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள இருந்து அந்த அனல் மூட்டப்பட்டு அந்த டைம்ல நம்ம என்னமோ நிறைய டென்ஷனோட பிரச்சனையோட அப்படின்ட்டு உட்காருவோம். ஆனா துதிக்க துதிக்க என்ன செஞ்சிருதுன்னா அது எல்லாமே மறந்து ஒரு ரிலாக்ஸா அப்படியே அமர வச்சிருக்கு. அப்போ அந்த ரிலாக்ஸா நம்ம அமரும் போது மட்டும்தான் நம்ம சிந்தனைகள் எல்லாம் யார் பக்கம் போகுதுன்னா தேவன் பக்கம் போகுது. தேவன் பக்கம் நம்மளை கொண்டு செல்லுது. இன்னும் எல்லா கவலையும் எல்லாத்தையும் மறந்து என்னை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யுதுன்னா பிரதர் சொன்ன மாதிரி நமக்கு வாசல்கள் திறக்கப்படுகிறது. அந்த வாசல்கள் மூலிமா நம்ம என்ன செய்ய போகிறோம், அநேகமானதை பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைய நாளில் நீங்கள் அநேகமாய் பெற்றுக்கொண்டு தான் போக போகிறீங்க. என்னென்ன யோசனைகளோடு என்னென்ன கவலைகளோடு நீங்கள் வந்திருக்குன்னு தெரியாது. ஆனால் அது எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போறேன்னா ஆவியில் நிரம்பி போக போகிறீங்க. நெஞ்ச நாள் தேவன்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், எனக்கு எதுவுமே நீங்கள் வெளிப்படுத்தவே இல்லையா ஆண்டவர், நான் என்ன பேச போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அப்போ தேவன் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் எனக்கு சொன்னார். என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், எல்லார் மீதும் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்குது. எல்லாரும் அந்த ஆவியை என்ன செஞ்சுருக்கிறோம், ருசிச்சிருக்கிறோம், வாங்கி இருக்கிறோம். அப்போ அந்த ஆவி நமக்குள்ள வரும்போது, அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது, அந்த மகிமை வரும்போது அது எப்படி இருக்கும்? எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? அந்த அபிஷேகம் அந்த மகிமை அது வாங்கும்போது நம்மளே நம்ம மறந்துடுவோம். நம்ம உடம்பு ஃபுல்லாக அப்படியே சிலருக்கு நல்ல ஐஸ் கியூப்ல இருந்த மாதிரி இருக்கும், சிலருக்கு ஐஸ் கியூபா வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு அனலாக இருக்கும். இந்த ரெண்டுமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அது வித்தியாசமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம சரீரத்துக்கு ஒரு பலனா இருக்கும், அவ்வளோ ஒரு பலனா இருக்கும். அந்த டைம்ல எதுனாலும் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை அது என்ன செய்யணும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? இங்கே இருக்கிற கண்டிப்பாக எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு யோசனையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செஞ்சிடோம்னா அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு விலகி போன மாதிரியே இருக்கும். அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு விலகி போன பிறகு நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? வாழ்க்கைய மொத்தமா இழந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு வறட்சியா அந்த மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, என்னமோ பல வருஷம் வாழ்ந்துட்டு இப்போ என்ன செய்ய முடியாதுன்னா வாழவே என்னால் முடியாது அப்படின்ற அளவுக்கு அது நமக்கு கொடுக்கும். இது எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? கண்டிப்பாக அபிஷேகம் பட்டு எல்லாருக்குள்ளேயும் இந்த ஏற்றம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதான் இன்னைக்கு தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்கன்னா மெருகூற்றப்பட போகிறாங்க, பட்டை தீட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தேவனை சொல்லி இன்று உங்களை எல்லாரும் அவர் என்ன செய்ய போகிறேன்னா மெருகேற்றி அனுப்ப போகிறாருங்களாம், பட்டை தீட்டி அனுப்ப போகிறாங்கண்ணா. ஒரு ரத்தின கல் அப்படி நார்மலாக ஒரு கல்லை பார்க்கும்போது அதுக்கு நமக்கு அது என்னவா தெரியாது, அது ரத்தின கல்லுன்னு தெரியாது. ஒரு டைமண்டை நார்மலாக ஒரு எடுக்கும் போது அது நமக்கு டைமண்டாக தெரியாது. அதை பாலிஷ் பண்ண தான் இது ரத்தின கல், இது பளிங்கு கல், இது டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதே போல தான் நம்ம அபிஷேகம் பெற்று அதில் வாழும்போது நம்ம நல்ல பிரகாசமாக பிரகாசிச்சுட்டே இருந்தோம். பிரகாசிட்டே இருக்கும்போது அது என்னாச்சுன்னா அது நம்ம பக்கம் எல்லாரையும் கவர்ந்து இருக்கிற மாதிரியே தெரியும். அப்போ நம்ம பேசியிருக்க கூட மாட்டோம், ஆனால் அவங்க பேசுவாங்க. ஆனால் நம்மளே என்ன செய்வோம்னா சில நேரம் வாலண்டியராக போய் பேசுவோம்.
பிரதர் ஏதோ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது, நீங்கள் ஏதோ ஒரு அப்செட்டாக இருக்கிறீங்க, இந்த காரியத்தின் குறித்து நீங்கள் அப்செட்டாக இருக்கிறீங்க, நமக்கு வாலண்டியராக ப்ராப்பர்சி வரும், வாலண்டியராக நம்ம ஹீலிங் பண்ணோம். ஏன் அப்படின்னா அந்த அபிஷேகம் என்னை என்ன செஞ்சுருக்குன்னா பிரகாசிக்க செஞ்சுருக்கு, என்னை பட்டத்திட்டப்பட்டு இருக்கு, என்னை பாலிஷ் பண்ணியிருக்குது. அப்போ என்னை பாலிஷ் பண்ண அந்த அபிஷேகம் என்னை என்ன செய்யுதுன்னா வெளியே என்னை கொண்டு போய் மினுங்க செய்யுது. இப்போ டைமண்ட் நம்ம போடும்போது அது தூரத்தில் இருந்தாலும் அது பிரகாசிக்க தெரியுதில்ல, இது அவங்க போட்டுக்கிறது இது டைமண்ட் தான். இப்போ நார்மல் ஒயிட் ஸ்டோன் வச்சு நம்ம கம்மலோ ஒரு மூக்கத்தையோ இல்லை ஒரு சின்ன ஸ்டட்டோ போடும்போது அது பெருசாக தெரியாது. இதே அது டைமண்டில் நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக அதில் வெளிச்சம் படும்போது அது மினுங்கும். நிச்சய நாளில் தேவன் நம்மளை மினுங்க செய்ய போகிறார். எனக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம், எனக்குள்ளே இருக்கிற அந்த மகிமையை தேவன் என்ன செய்ய போகிறார்னா ஒளிர செய்ய போகிறார். வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் பார்க்கலாம், 21வது அதிகாரத்தில் 11வது வசனம், அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தினை கல் போலவும் பளிங்கு ஒளி உள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்க போறோம். தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இன்னைக்கு என்ன செய்ய போகுதுன்னா பிரகாசிக்க செய்ய போகுது. அதுதான் பிரதர் இன்னைக்கு சொன்னாங்க, அந்த வர்ஷிப்ல கூட வர்ஷிப் பண்ண 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 நம்ம எல்லாரும் அனல் மூட்டை நம்மள அறியாம நம்ம வாய்ஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ நார்மலாக நம்ம பாடம் சொன்னும் போது நம்ம வாய்ஸ் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகாது. இதே நீங்கள் அபிஷேகத்தில் ஃபில்லாக உங்களை அறியாமல் உங்கள் வாய்ஸ் அதிகமாக வரும். அப்போ தான் தெரியும் நமக்குள்ளே இவ்வளோ வாய்ஸ் இருக்குதா, இவ்வளோ சத்தம் நம்மளுக்குள்ளே வெளியே வருதான்ட்டு பார்க்க முடியும். அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம சத்தத்தை கொடுத்துட்டே இருப்போம். அப்போ அதுதான் இங்கே பாருங்க, எபிரேயர் 6வது அதிகாரத்தில் 4வது வசனம், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும், இது எல்லாத்தையும் நம்ம எப்போ அனுபவிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது, நம்ம தொட்டு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்னா அந்த அபிஷேகத்துல நமக்கான எல்லா காரியங்களும் நமக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கும். அபிஷேகம் வாங்கிட்டு போகும்போது அந்த ஃபில்லிங்கில் நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கூட சால்வ் ஆகிருக்கும். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், ஆனால் அந்த எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட பணங்கள் வந்திருக்கதை பார்ப்போம். இல்லை சில காரியங்கள் என் குடும்பத்தில் இது பிரச்சனையாகவே இருந்திருக்கும், அது ஒரு முடிவுக்கே வரலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை தேவன் உண்டு பண்ணியிருப்பார். அப்போ சில ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கும், இது நம்மளுக்கு சுகமே ஆகாது, இது அப்படிதான் ஒரு மைண்ட் செட்டாகவே நம்ம இருப்போம். ஆனால் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது அது கூட கிளியராக க்யூர் ஆன மாதிரியே ஒரு ஃபீலை அது கொடுத்துருக்கும். அது எப்போன்னா நம்ம அந்த அபிஷேகத்தை பெறும்போது, அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது அது என்ன செய்யணும், இவ்வளோ நன்மையான எல்லா காரியங்களையும் கொடுத்துட்ருக்கோம். இவ்வளோ நன்மையான காரியங்கள் எல்லாம் பெற்று நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த நன்மையான காரியங்கள் நமக்குள்ள வர 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 நம்ம என்ன செய்யணும், சில நேரங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏன்னா நம்ம அதிகமான நன்மையை பெற பிசாசு சும்மாவே இருக்க மாட்டேன். அப்போ தான் நம்மளுடைய டெஸ்டிங்கை ஆரம்பிக்கும். நல்ல அபிஷேகம் வாங்கிட்டு நல்ல ஃபில்லிங்கில் போயிட்டு நமக்கு நன்மையாக ஒரு 2-3 நாள் நல்லா போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, நான் அபிஷேகத்தை வாங்கிட்டு வந்தேன், நல்ல ஃபில்லிங்காக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸை பார்க்குறேன், நல்லா அப்படியே ஜாலியாக போன மாதிரி ஒரு 3 days போயிடும். 4வது நாள் எங்கேருந்து என்ன பிரச்சனை வருதுன்னே தெரியாது. அப்போ தான் ஒரு ட்விஸ்டே வைப்பான். நம்ம ஜாலியாக இருக்கிற நல்லா போயிட்டு இருக்குதுன்ட்டு கேஷுவலாக இருக்கும்போது கூட அது நல்லா அமைதியாக போயிட்டே இருக்கும். நம்ம இப்படி வர சொல்லிட்டு இருப்போம் பாருங்க, அப்போதான் நம்ம எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்வோம், அது அப்போதான் சொதப்போம். நல்லா பிளான் பண்ணி செய்வோம், இதெல்லாம் கரெக்டாக முடிச்சிடணும், இந்த டைமுக்கு முடிச்சோம், நம்ம இப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு காரியம் செய்வோம் பாருங்க, அப்போதான் எப்படி சொதப்பணுன்னே தெரியாது, நல்லா சொதப்போம். அப்போ சொதப்பணுன்னு என்ன ஆகும்னா நமக்குள்ள ஒரு எப்படி சொல்லுதுன்னா, அச்சோ இப்படி பண்ணிட்டோமேன்னு ஒரு அந்த சின்னதாக ஒரு மனக்கசப்பு உருவாகும்ல, ஒரு வருத்தம் உருவாகுது பார்த்தீங்களா, அந்த வருத்தம் உருவாக அந்த ஒரு செகண்ட்ல தான் நம்ம சிந்தையில ஒரு குழப்பத்தையும் சேர்த்து கொண்டு வந்துடுவான். நீ பேசாம இருந்து எப்பவுமே செய்யாம செஞ்சிருந்தா கூட நல்லபடியா முடிஞ்சிருக்கும், நீ ஓவரா ஆடின இப்ப பாரு எல்லாம் சொதப்பிட்டீங்க அப்படின்னு நம்மளை மறுபடியும் யாராச்சும் ஒன்று கேட்கும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அப்போ சரிதானோ, அப்போ நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல, ஏதோ பொறுமையா எப்பவும் போல செய்யற மாதிரி செஞ்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளையும் நம்ம என்ன செஞ்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி டவுன் பண்ண என்ன ஆயிடும்னா மொத்தமா அந்த அபிஷேகத்தை விட்டுட்டு நம்ம ஈஸியா வெளியில வந்துடும். நம்ம எப்போ அபிஷேகத்தை விட்டு வெளியில வரோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம லைஃப்ல நடக்கும்.
இப்போ நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா கேஷுவலாக ஜாலியாக நல்லா போயிட்டே இருக்கும், நம்மளுக்குள்ள எந்த சண்டை சச்சரவுமே வந்திருக்காது, கேஷுவலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ப்ரேயருக்கு நல்லா போயிட்டாங்க, நல்லா ஃபில்லிங்காக அபிஷேகத்தெல்லாம் வாங்கிட்டு நல்லா நீ போய் நம்ம ஒய்ஃப் கிட்ட சொல்லணும், இல்லை நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும், நான் நல்ல ஒரு அனைட்டிங்கை ரிசீவ் பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க அந்த அனைட்டிங் உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு கூட நம்ம சொல்லலான்னு போவோம். ஆனால் அங்கே தான் வச்சுருப்பேன் ட்விஸ்ட்டு. நான் இங்கே இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் எங்கே போனீங்க? ஆனால் அது அவங்க எதிர்பார்த்துருக்க சூழ்நிலை இருந்திருக்காது, ஆனாலும் சூழ்நிலை உருவாக்கின மாதிரியே அது அமைஞ்சிருக்கும். அப்போ என்ன ஆகுனா, சின்னதாக ஒரு மன வருத்தமாகணும், எவ்வளோ ஃபில்லிங்கில் வரேன், எவ்வளோ அபிஷேகத்தில் வரேன், அதை கொடுக்க வேற வந்தேன், ஆனால் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சின்ன ஒரு மனக்கசப்பு தான் நம்மளை என்ன ஆகுனா அந்த அபிஷேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க செஞ்சிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க செஞ்சு ஃபுல் ட்ரைனஸுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடுவோம்னா போயிடுவோம். அப்போ அந்த ஃபுல் ட்ரைனஸில் போகும்போது நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா, சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் அந்த மீட்டிங் போகாமல் முதல்ல நம்ம ஒய்ஃபுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், அப்புறம் அடுத்த மீட்டிங்க்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளை என்ன செஞ்சிடுவான், அந்த அபிஷேகத்தை மறுபடியும் ரீகால் பண்ணுறதுக்கோ, இல்லை நான் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கோ, இல்லை என்ன நான் மறுபடியும் பட்டை தீட்டுறதுக்கோ, பாலிஷ் பண்ணுறதுக்கோ என்ன செய்ய மாட்டேன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு வரமாட்டேன். அவன் ஈஸியாக ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன செஞ்சிருவான், தூரப்படுத்திக்கிட்டே இருப்பான். தூரப்படுத்த அப்புறம் என்ன செஞ்சிடும், நம்மளே முயற்சிகள் எடுப்போம். இல்லை நம்ம காடோட ப்ரேயர் பண்ணாதனால தான் இந்த காரியம் நமக்கு நடக்கும் போல, சரி நம்ம காடோட என்ன செஞ்சுக்கலாம், நல்லா உட்காந்து ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எஃபெக்ட் போடுவோம், ஃபாஸ்டிங் போடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனாலும் என்ன ஆகுதுன்னா ஃபில்லிங்காக ஆகாது. நான் நல்ல ஃபாஸ்டிங் தானே போட்டிருக்கேன், 40 நாள் ஃபாஸ்டிங் போகிறேன், 21 நாள் ஃபாஸ்டிங் போகிறேன், ஏன் என்னால் ஃபில் ஆக முடியல, ஏன் எனக்குள்ளே குழப்பம்தான் வருது, எனக்குள்ளே கேள்விகள் தானே அதிகமாகுது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் தேவன் சொல்கிறார் பாருங்க, 1 தீமோத்தேயுல 2வது அதிகாரத்தில் 5வது வசனம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. நமக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு கனெக்ஷனை யார்கிட்ட வச்சிருக்கணும், ஒரு மத்தியஸ்தரை வச்சிருக்கிறோம் நம்ம. அப்போ அந்த மத்தியஸ்தர் என்ன செய்யறதுன்னா, நமக்கான காரியங்கள் எல்லாம் அவரு சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கான எல்லா சோர்ஸையும் அவருக்கு எடுத்து நமக்கு என்ன பண்றாருன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கிறார். நம்ம வரும்போது நம்ம என்ன செஞ்சிடலாம், லகுவா அதுலேருந்து ரிசீவ் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி ரிசீவ் பண்ணுற ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ரிசீவ் பண்ணுற மனுஷங்கிட்ட வரமாட்டோம். நம்ம பண்ணுற முதல் மிஸ்டேக்ஸே அதுதான். ஏன்னா சின்னதாக ஒரு குழப்பம் வருது என் ஃபேமிலிக்குள்ளே, நான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக மாறுது. கொஞ்ச நாள் இந்த இடத்துக்கு நம்ம போகாமல் இருந்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் போல இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும் போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி என்ன செய்வோம்னா, அந்த மனுஷங்கிட்ட அந்த மத்தியஸ்தர்கிட்ட நம்ம வர மாட்டோம், ஷேர் பண்ணவே மாட்டோம், சொல்லவே மாட்டேன். கேட்டு இல்லை பிரதர் நல்லா இருக்கும், அது நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சலன்னா நம்மளே சமாளிச்சுக்கலாம், நம்மளே அதையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நாள் கடக்க அது என்ன ஆகுதுன்னா பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அது நமக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா அது ஸ்பிரிச்சுவல் தானே பண்ணிகிட்டே இருக்குது. நார்மல் லைஃபாக அது என்ன ஆகுனா ஸ்மூத்தாக போன மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நம்ம என்ன செய்வோம்னா ட்ரை ஆகிட்டே இருப்போம். அது ட்ரை ஆக கடைசியில் அது என்ன ஆகும்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மளால தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒரு சின்ன விஷயம் கூட இந்த விஷயத்துக்கு நம்மள ஏன் தெளிவாக நம்மளால முடிவெடுக்க முடியல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான், நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்போது அந்த ஸ்பில்லிங்கில் இருக்கும்போது என்னால் ஒரு விஷயத்த ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சு ஒரு டிசிஷன் எடுக்க முடிஞ்சு. ஆனால் இப்போ நான் என்ன பண்ண முடியல, என்னால் ஒரு டிசிஷன் எடுக்கவே முடியல, என்னால் ஒரு கரெக்டாக அதுக்கு ஒரு சொல்யூஷனே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அப்போ தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன செய்யணும் முதல்ல அப்படின்னா, நமக்கு மத்தியஸ்தரா யார் இருக்கிறா, எனக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரா யார் இருந்து என்னை ஃபில் பண்ணாங்க, யார் எனக்கு அபிஷேகம் பண்ணாங்க, அந்த அபிஷேகம் பண்ண ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை நீங்கள் தேடணும். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கான எல்லா ட்ரைனஸையும் போக்கி அவங்க மறுபடியும் உங்களை என்ன செய்வாங்கன்னா பிரகாசிக்க செய்வாங்க. அவங்க மறுபடியும் உங்களை அனைட் பண்ணும்போது, அபிஷேகம் உங்களுக்குள்ள கொடுக்கும் போது அது மறுபடியும் ஓவர்ஃபுல் ஆகும். அவர் ஓவர்ஃபுல் ஆகும்போது நீங்கள் என்ன செய்யணும், மறுபடியும் பிரகாசிப்பீங்க. அந்த பிரகாசம் எப்படி இருக்குன்னா பளிங்குக்கல் போல இருக்கும், வைரக்கல்கள் போல இருக்கும் அப்படின்ட்டு தேவன் சொல்றார். ஏன்னா இப்போ ஒரு மரம் நல்லா ஓங்கி வளர்ந்துட்டே இருக்குது, அந்த மரத்தோட ஆணி வேறு தான் அந்த மரத்துக்கான ஃபுல் சப்போர்ட். அப்போது அந்த ஆணி வேறு எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கீழே போனாதான் மேலே இருக்கிற மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அப்போ ஆணிவேர் என்ன செய்யுதுன்னா, என்னை சுத்தி இருக்கிற எல்லா கிளையும் நல்லா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிற எல்லா பிரான்ச்சஸும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்யுதுன்னா, தனக்கான எல்லா வேலையும் அதை ஆயத்தப்படுத்திட்டே இருக்குது. நான் ஒவ்வொரு கிளைக்கும் கரெக்டான ஸ்ட்ரென்த் என்ன செய்யணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அந்த ஆணிவேர் தனக்கான எல்லா வேலையும் செய்யறதுக்காக முயற்சி பண்ணி 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 அதை கீழே நல்லா பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போலதான் நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரா இருக்கிறவங்களும் அப்படிதான் செய்யறாங்க. தேவன் கிட்ட அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லா அபிஷேகங்களையும் எல்லா வரங்களையும் வாங்கி நமக்கு என்ன செய்யறாங்கன்னா, அந்த வேர் என்ன செய்யுதுன்னா தன் பக்கத்துல இருக்கிற சல்லி வேர்களுக்கும் என்ன செய்யுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, மேல இருக்கிற தண்டுகளுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதே போலதான் நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரா இருக்கிறவர் அந்த அபிஷேகம் எல்லாம் வாங்கி சாக்ரிஃபைஸ் பண்ணி வாங்கும் போது அதை என்ன செய்யறேன்னா நம்ம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதிலிருந்து எப்படி நான் ரிசீவ் பண்ணணும், அந்த சப்ளைவை நான் எப்படி எனக்குள்ள நான் வாங்கிக்கணும், அதை வாங்க நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரையே ஆக மாட்டோம். அதை வாங்க நம்ம மறுக்கும் போது மட்டும்தான், சரி இதுதானே, இது போய் எதுக்கு பிரதர்கிட்ட சொல்லணும், இது எதுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு போகும்போது அது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அது அபிஷேகங்கள்லாம் குறைய குறைய அதனோட ஸ்ட்ரென்த்து குறைய குறைய வாட ஆரம்பிச்சிடும். வாட ஆரம்பிக்கும் போது நம்ம தரிக்கப்பட்டவங்களா ஆயிடுவோம். நம்ம தரிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன சேர்க்க முடியாது, மறுபடியும் ஒன்று சேர்க்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுக்கு உதாரணமா எபிரேயர்லயே பார்க்கலாம். 6வது அதிகாரத்தில் 7வது வசனம், எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிருக்கவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். எப்படி ஒரு நிலம் என்ன செய்யுதுன்னா, தன் மேல பெய்கிற எல்லா மழை நீரை என்ன செஞ்சுன்னா குடிச்சு குடிச்சு சேகரிச்சு அந்த நிலத்தை நல்ல ஒரு பதமுள்ள நிலமா மாத்தி வச்சிருக்கு. அப்படி மாத்தி வைக்கும் போது அதுல பயிரிடுற அந்த நிலம் என்ன செய்யுதுன்னா, என்ன விளைய செய்ய அந்த விவசாயி ஆசைப்படுறாங்களோ அதற்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு விளைச்சலை அது கொடுக்குது. அதே போலதான் நம்ம அந்த அபிஷேகத்தை பெற்று 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 நம்ம ஸ்டோரேஜா இருக்கும் போது நம்ம எப்படிப்பட்ட நிலமா இருப்போமா, ஒரு நல்ல நிலமா இருப்போம். நமக்குலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு காரியமும் அது எப்படி இருக்கும்னா நன்மையான காரியங்களா இருக்கும், அது நல்ல செயல்படுத்தக்கூடிய காரியங்களா இருக்கும். அதுல கீழே இருக்கிற வசனத்தை பாருங்க, 8வது வசனம், செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்போ எனக்குள்ள அந்த அபிஷேகம் வரல, நான் அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னா அந்த நிலம் எப்படி இருக்குன்னா ஒரு முச்செடிகளை முளைப்பிக்கிறதா இருக்கிறது. அப்போ நான் தான் சொன்னேன், எனக்குள்ள அந்த அபிஷேகத்தை நான் எடுக்காம நான் ட்ரை ஆக ஆக நான் என்ன செய்யறேன்னா பலவீனம் இழந்துட்டே இருக்கிறேன். அப்போ நான் பலவீனம் அடைஞ்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் தரிக்கப்படவனா தான் இருக்கும். அப்படி தரிக்கப்படும் போது என்ன ஓரம் கட்டிடுவாங்கல்ல, இது ஆகாதுல்ல. இப்போ ஆகாததை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், ஒண்ணுமே செய்ய போறது கிடையாது. அப்போ ஆகாததா இருக்கிற நான் என்ன செய்யணும், ஓரம் கட்டப்படுறேன். ஆனா நான் என்ன செய்யணும்னா, எனக்குள்ள ஒரு சின்ன ட்ரைனஸ் வரும்போது நான் என்னை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு மத்தியஸ்தரை யார் இருக்கிறாங்களோ அந்த மத்தியஸ்தரை நான் அணுகிட்டே இருக்கணும். அந்த மத்தியஸ்தரை நான் அணுகும் போது அவர்கிட்ட இருந்து நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். ஏன்னா ஈஸியான வழியில அபிஷேகம் வரதை விட்டுட்டு நான் எதுக்கு முட்டி மோதி கஷ்டப்பட்டுட்டு கிடக்கணும். இப்போ அந்த ஆணிவேர் இல்ல அந்த பக்கத்துல இருக்க சல்லி வேர் என்ன சொல்லுது, நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நான் என்ன செய்யறேன், அந்த மரத்துக்கு ஸ்ட்ராங்கானது எல்லாத்தையும் தண்ணியோ எல்லாமோ என்ன நான் கொண்டு வரேன்னு சொல்லி அது போயிட்டு வேலை செஞ்சுட்டே இருந்துச்சுன்னா அப்போ ஆணிவேர் என்ன செஞ்சு பாரு, அந்த கஷ்டம் அப்போதான் என்னன்னே தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன கொஞ்ச நாள் விட்டுச்சுன்னா அதால முடியுமா, முடியாது. ஏன்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் டோட்டலி எதுக்கிட்ட இருக்குன்னா ஆணிவேர் கிட்ட தான் இருக்கு. இப்போ சல்லி வேற நான் பக்கத்துல இருந்து என்ன செய்வேன், சப்போர்ட்டுக்கு நிற்கிறேன். அப்போ நீங்க இப்போ பெற்றுக்கொள்கிற அபிஷேகத்தை நான் என்ன செய்ய போனா ரிசீவ் பண்ண போறேன். அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதை நான் எப்படி வெளிப்படுத்த போறேன், நான் எப்படி பிரகாசிக்க போறேன், தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற தாளந்து என்ன, அந்த தாளந்துல நான் என்ன அடையாளப்படுத்த போறேன். நிச்சயனால நீங்க அதை தான் பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை மறுபடியும் அதை ஓவர்ஃபுல் ஆக்கி உங்களுக்குள்ள தேவன் என்னென்ன தாளந்துகளை வச்சிருக்கிறாங்களோ அந்த தாளந்தலுக்கு ஏற்றார் போல நீங்க இன்னும் அழகாய் வெளிச்சமாய் பிரகாசிக்க போறீங்க. 5 நாள்ல தேவன் அந்த ஒரு பிரகாசத்தை தான் உங்களுக்கு இன்றைய கொடுக்க போறார். நீங்க எல்லாரும்
இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற அந்த நோக்கங்களுக்கு ஏற்றார் போல நீங்க பிரகாசிக்க போறீங்க. எதுவுமே என்ன சொல்றதுன்னா வெறுமையா போகாத அளவுக்கு தேவன் இன்றைய நாள்ல உங்களை அற்புதமாய் வழி நடத்த போறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது என்ன சொல்லுவோம்? நீ எனக்கு முன்னாடி போக நான் விரும்புறேன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப ஜீசஸ் ஆனா போகல, ஆனா சொல்றாரு நீங்க எனக்கு முன்னே போங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். இப்போ இவர் துரிதப்படுத்துறாரு. அது கீழே என்ன நடக்குது? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். ஆனா சீஷர்ல தனக்கு முன்னே போக சொன்னார், துரிதப்படுத்தினார், வேகமா போங்கன்னு சொன்னாரு. ஆனா இவரோ ஜெபிக்க போயிட்டார். இவர் சொன்னாரு, எனக்கு முன்னாடி அங்க இருங்க, வேகமா போங்க, எனக்கு முன்னாடி போங்க. so the overtake you. எனக்கு முன்னே போனா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ என்ன ஓவர்டேக் பண்ணி போன்னு அர்த்தம். ஆமா, எங்கேயாவது இந்த வார்த்தையில ஒரு லாஜிக் இருக்குதா? அதாவது நான் கிளம்பவே இல்லை, ஆனா அபிகிட்ட சொல்றேன் என்ன ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போங்க வேகமா அப்படின்னு சொல்றேன். அபி என்ன கேட்பாரு? அக்கறைக்கு போ, வேகமா போ, அக்கறைக்கு போ, எனக்கு முன்னாடி போ அப்படின்ற, எனக்கு முன்னாடி வேகமா போன்ற. அவர் என்ன, இல்ல நீங்க, இல்ல நான் வரல, ஆனா நீ எனக்கு முன்னாடி வேகமா போ அப்படின்னு. ஆமா, இப்ப உண்மையிலே அபி வேகமா போவாரா? திரும்பி பார்ப்பாரு, நான் மலை மேல ஏறிட்டு இருப்பேன். அவர் இப்படி போறதுக்கு யோசிப்பாரு, நான் இப்படி போயிட்டு இருப்பேன். இப்ப பாப்பாரு, சம்திங் இஸ் ராங் இல்ல? இப்ப இந்த ஸ்லோ ப்ராசஸிங் தெரியுதா? இவங்க துரிதமா போவே இல்லை. இவர் சாயங்காலம் மட்டும் தனித்திருந்தார். எப்போ? நீங்க சாயங்காலம் வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கலாமே. நீங்க ஏன் இரவு படகுல போட்ல இருந்தீங்க? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஆமா, அல்லேலூயா. இங்க இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்ரீஷர்கள் இயேசு சொன்னதை செய்யல. ஆமா, நீங்க நல்லா படிச்சு பாருங்க. அப்படிதான் அந்த எனக்கு தெரியுது, அப்படி தெரியுது. உங்களுக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல, நீங்க வேணா படிச்சு பாருங்க. ஆமா, என்ன சொல்றாரு? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றது, இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆமென். 24, அதற்குள்ளாக படகு நடுக்கடலை சேர்ந்து அதிக காற்று இருந்தபடியினால் அலைகளினால் அலக்களிக்கப்பட்டது. இரவிலே 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். ஆமென். இப்போ இயேசு மலை மேல இருக்காரு, அங்க சாயங்காலம் ஆயிடுச்சு, அவர் தனித்து இருக்கிறாரு. இவங்களுக்கு போக மனசு இல்லை, ஏன்னா அவர் தனித்து இருக்கிறாரு. இவங்க போக மனசு இல்லாம இவங்க ரொம்ப ஸ்லோவா போகும்போது அது இரவாயிடுச்சு. ஆனா இவங்க இரவு கடல்ல இருந்தாங்க. ஆமா, இப்ப இயேசு மலையில இருந்தார். அதனால இப்ப இயேசு என்ன பண்றாருன்னா, கடல் மேல நடந்து போயிட்டு இருக்காரு. போட்ல போனவங்க வேகமா போல, ஆனா இயேசு வேகமா போயிட்டார். ஆமா, போட்ல போறவங்க மதியத்துல இருந்து சாயந்தரம் ஆகி, சாயந்தரத்துல இருந்து நைட் ஆகி எங்கதான் இருக்காங்க? நடுக்கடல்ல தான் இருக்காங்க. ஆனா இவர் நடுக்கடல்ல மாட்டிட்டாங்கன்னு முடிவு தெரிஞ்ச உடனே வேகமா எங்க வந்துட்டாரு? கடல் மேல வந்துட்டாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ அங்க நடக்கிற இன்னொரு சம்பவம் ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, அவர் கடல் மேல் நடந்து வருகிறத சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தில் அலறினார்கள். என்னவா? ஆமா, பேதுரு அவரின் உடனே இயேசு அவர்களிடம் பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். என்னது? ஆமென். அல்லேலூயா. நான் உங்களை பேயின்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க உங்களை எப்படி சொல்றீங்க? காட்னு சொல்றீங்க. சரி, அப்படின்னா நீங்க தான் சொன்னா எனக்கு கட்டளையிடுங்க. இப்போ இவருடைய கமாண்ட் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய கமாண்ட்! உடனே இயேசு, கடலை அமைதியார், பேதுரு நடந்து வரக்கு சப்போர்ட் பண்ணு, காற்று அமைதியார், பேதுரு நடந்து வரக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரா? வா, எது
அவர் சொன்னாரு, ப்ளீஸ் காட் யூ கமாண்ட், வா. இது ஒரு கமாண்ட், உங்களுக்கு புரியுதா? ஆமென். அதாவது உங்களுக்கு புரியுதா? இயேசு பேசினதுலே மிகப்பெரிய வார்த்தையா நான் பார்க்கிறது என்னன்னா, கம். இஸ் வெரி கிரேட், தி பிக்கெஸ்ட் வேர்ட் in the come. ஆமென். ஹalleluya. ஆமென். கடல் மேல நீங்க நடக்கிறதுக்கு அவர்கிட்ட இருக்கிற கிரேட் ஒன்லி தி பிக்கெஸ்ட் வேர்ட் என்னது? வா. ஆமென். யா காட், ஹalleluya. நீங்க இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, ஆண்டவரே நான் புறப்பட்டு இந்த ஊருக்கு போட்டுமா, அங்க ஒரு 1000 பேரை சுகமாக்கிடுவீங்களா? வா. வா. என்ன ஆண்டவரே, என்ன சொன்னீங்க? வா. ஓ காட், நீங்க என்ன சொல்லணும்? நான் உன் கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை பிடிச்சிப்பேன், உனக்கு எல்லாம் செய்வேன், நீ போற இடத்துல தங்க இடம் தருவேன், அங்க ரூம் தருவேன், காசு தருவேன், பணம் தருவேன், உன்னை பார்த்துப்பேன், இரவும் பகலும் உன் கூட இருப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன். இஸ் ஒன்லி ஒன் இஸ் சிங்கிள் வேர்ட், கம். இட்ஸ் வெரி கிரேட், தி பிக்கெஸ்ட் ஹானர்ஃபுல் வேர்ட் இன் தி கம். ஆமென். ஹalleluya. ஆமென். இதுக்கு மேல பேசினா ஒரு கடவுள் இல்லை. காற்றும் கடல் மேல பீட்டர் நடக்க அனுமதி கேட்கும் போது அவர் சொன்ன ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட், வா. இப்ப இவர் காலை தூக்கி எங்க வச்சிட்டாரு? கடல் மேல வச்சிட்டாரு. 2 ஸ்டெப் என்ன பண்ணிட்டாரு? எடுத்து வச்சிட்டாரு. இப்ப எதை வாட்ச் பண்றாரு? ஆமா, அவர் எதுக்கு கமெண்ட் பண்ணவே இல்லை இன்னும்? காற்று கடலுக்கு எதுவும் சொல்ல. இவர் என்ன கேட்டாருன்னா, உங்ககிட்ட வர கட்டளை கொடுங்கன்னாரு, கம். ஆனா இவர் எதை பார்த்துட்டு இருக்காருன்னா, இவர் இன்னும் யார்கிட்ட எல்லாம் பேசல. காற்று கிட்ட பேசல, கடல் கிட்ட பேசல, எதுக்கிட்டே பேசல. ஆனா என்ன மட்டும் என்ன சொல்லிட்டாரு? நீங்க அதெல்லாம் அழகா படிச்சு பாருங்களேன். அவர் சொல்றாரு, அதாவது நீ வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இயேசுவே. பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்தான். சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. Thank you Jesus. ஆமென். உங்க எல்லா பிரேயருக்குமே ஒரே ஒரு ஆன்சர் சொல்றாருன்னு வச்சுக்கலாம். எஸ், ஃபினிஷ், யா, கோ, ஸ்டாப். இந்த ஒரு வேலை திருப்தி ஆகிறவங்களாம் கை தூக்குங்களேன். ரொம்ப நேசிக்கிறீங்களா? நான் இதுல ரொம்ப திருப்தியாகி பூரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களா கை தூக்கு. உங்களால தேவனுடைய வல்லமைய புரிஞ்சுக்க முடியல, தேவனுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்க முடியல. இதுக்கு மேல தேவன் பேசினாதான் நான் திருப்தியாவேன்னு சொல்றோம் இல்லையா? அங்கதான் நம்ம இன்னும் மோசமான பலவீனமான நிலைமையில இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். ஹalleluya. Thank you Jesus. ஆமென். அதிகபட்சமா ஒரு நாளைக்கு ஞானராஜ் காதுல எவ்வளவு பெரிய சத்தம் கேட்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்களா காட் ஒருவேளை எனக்கு ஏதாவது பெரிய டெஃபினேஷன்லாம் சொல்லியிருப்பாருன்னு? ஆமா, ஆச்சரியமா இருக்குல்ல. எனக்கு முன்னாடி போன்னு சொல்றாரு, எங்களுக்கு துரிதப்படுத்துறாரு, கிளம்புங்க கிளம்புங்க, வேகமா போங்க, புஷ்அப் பண்றாரு. துரிதப்படுத்துறாருன்னா என்ன அர்த்தம்? தள்ளி விட்டுறாரு, போ கோ மூ. நீ எனக்கு முன்னாடி வேகமா போ, நீ முன்னாடி வேகமா போ. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வேகமா போகாத ஒவ்வொரு தடவையும் நீங்க பிரச்சனை மாட்டிக்கிறீங்க. நீங்க உங்க லைஃப வேகமா மூவ் பண்ண பயப்படுறீங்க. நீங்க வேகமா மூவ் பண்ணும்போது யாரா சொல்லுவாங்க, அகல கால வச்சுட்டாரு, எடுத்து உடனே டிசிஷன் எடுக்கிறாரு, உடனே பண்றாரு. யூஸ் குயிக்லி. நான் சொல்றேன், நீங்க ரொம்ப தாமதமா போகாதீங்க, வேகமா போங்க. வேகமா வளர்ச்சி இல்லைன்னா
அவர் தேவன் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் எப்பவுமே உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு முன்னாடி வேகமா போ. ஏன்? நான் உனக்கு முன்னாடி அங்க இருப்பேன். ஆமென். நீ எவ்வளோ வேகமா போனாலும் நான் அங்க இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். அதுதான் தேவன். நீங்க ஒருவேளை வேகமா போயிட்டு காடை விட்டு வந்துட்டோமோ நீங்க ஒருபோதும் என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஆமென். அல்லேலூயா. Thank you Jesus. மோசஸை ஃபர்ஸ்ட் காட் மீட் பண்ணும்போது என்ன பேசினா தெரியுமா? வா, உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன், போ. இது வா போ. இப்ப மோசஸ்க்கு பயம் வந்துச்சு, 1000 டவுட் இருக்கு. என்ன சொன்னாரு? வா. ஆமென். பேதர்கிட்ட என்ன சொன்னாரு? என் பின்னாடி வா, மனுஷனை பிடிக்கிறோம் ஆக்குவேன். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களால் தேவனுக்கு மகிமையை செலுத்த முடியுமானால் கம் அப்படின்ற அந்த சின்ன வேர்டுக்குள்ள திருப்தி ஆயிடுங்க. ஆமா, கம் அப்படின்னு சொன்ன வேர்டை நம்பி 100 கிலோமீட்டர்ல 1000 கிலோமீட்டர் ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. யாராவது நிறுத்தி எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? காட் சொல்ல கம். வேற என்ன சொன்னார்? அவ்வளவுதான். எங்க ஓடுற? அவ்வளவுதான். ஆமா, சரி ஓடி என்னடா பண்ண போற? எனக்கு முன்னாடி அவர் அங்க இருப்பார். ஆமா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. அங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அங்க அவர் இருப்பார். ஆமா, நான் ஒண்ணே ஒண்ணு பாக்குறேன், நம்ம வாழ்க்கையில அதிகமான சிக்கல் இருக்கிறதுக்கு ரீசனே நம்ம துரிதமா போகாதுதான், நம்ம வேகமா முன்னேறாதுதான். நம்ம உட்கார்ந்து அசைஞ்சு யோசிச்சு எழுந்து அதை செய்ய போறதுக்குள்ள இந்த சேஞ்ச், இந்த எவரிதிங், உன் டைம் மாறிடுது, தெரியுதா? உன் காலம் மாறிடுது. ஆமா, ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க வேகமா அவரை நம்பி போமான்றீங்க, வேகமா அவரை நம்பி அசையமான்றீங்க. ஆமா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க வேகமா போகணும்? ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவ மனுஷன், அவரோட நேரடியா நான் பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை தேவைப்படுது. இரவுல தேவன் சொல்றாரு, எழுந்து வேகமா உன்னுடைய ஊருடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு சொல்லி. என்னது வேகமா போ அப்படின்னு. இவர் வேகமா போறாரு, அந்த ட்ரெயின் மூவ் ஆக போகுது. வேகமா ஒருத்தர் அவர் கையில டிக்கெட் கொடுத்து போங்க 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 சென்னை போங்க சென்னை போங்க அப்படின்னு துரத்துறாங்க. அவரு பார்க்கவோ இல்லை பேசவோ இல்லை, ட்ரெயின்ல ஏறிட்டார். போகும்போதுல ஒரு யோசனை, யாரு டிக்கெட் கொடுத்துட்டாரு, அந்த சீட்லயே உட்கார்ந்தாச்சு, நம்ம எங்க போறோம்? சென்னை போறோம். சென்னையில இறங்கி அவர் போயிட்டே இருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? வேகமா ஏர்போர்ட் போயிடு அப்படின்னு. அவரு தேவை பணம். மகாராஷ்டிராவில இருந்து எங்க போறாரு? சென்னை போயிட்டார். சென்னையில இருந்து இப்ப ஏர்போர்ட் போயிட்டார். ஏர்போர்ட் போனா ஒருத்தர் டிக்கெட் பாஸ்புக் எல்லாம் கொடுத்து வேகமா எங்க போங்க, நீங்க உடனே கிளம்பி நீங்க சிங்கப்பூர் போங்க. என்னன்னே புரியல. உங்களுக்கு புரியுதா? காட் ஒன்னே ஒண்ணு சொன்னாரு. அவர் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான், என்ன புறப்பட்டு போன்னு சொன்னாரு, இங்க வந்தல, இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டியதா அப்படின்னு சொன்னார். அவர் சிங்கப்பூர் போய் ஒரு டெம்பிள் மாறி உட்கார்ந்துட்டாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு, எதுவுமே நடக்கல. ஆனா இங்கெல்லாம் போன அந்த ஃபாஸ்ட் மூவ் அங்க நடக்கவே இல்லை. அங்க உட்கார்ந்து இருக்கும் போது இன்னொரு எதிர்ச்சியா ஒரு பர்சன் வந்து சொல்றாரு, நீங்க மாத்தி சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க, நீங்க அந்த சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு. அங்க போய் இறங்கினா ஒருத்தர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்காக நான் செக் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதுல நீங்க உங்களுக்கு தேவையான எல்லா பணமும் இருக்குன்னு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அவர் கிளம்பி மறுபடியும் வந்துட்டார். இது உங்க அறிவுக்கு எங்கேயாவது எட்டுதா? ஆனா இது நடந்துச்சு. ஆமா, ஹல்லேலூயா. நீங்க வேகமா இல்லைல்ல, நீங்க பயப்படுறீங்க. உங்க வாழ்க்கையை வேகமா கொண்டு போறதுக்கு நீங்க பயப்படுறீங்க. நீங்க வேகமா போனா விழுந்துருவோன்னு நம்புறீங்க. நீங்க வேகமா போனா எங்கேயா தள்ளாடி கீழே விழுந்துருவோம் நம்புறீங்க. வேகமா போனா கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க நம்புறீங்க. அதனால உங்களுடைய சகா மனிதர்களும் உங்க பின்னாடி வரணும்ன்றதுல நீங்க என்ன பண்றீங்க? வெயிட் பண்றீங்க. உங்க தோழர்கள், நண்பர்கள் எல்லாரும் உங்க பின்னாடியே படை போல முன்னேறிட்டே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. என்ன சொல்ற? தேவன் உங்களை வேகமா போக சொன்னா தனிமையா வேகமா முன்னாடி போங்காம. ஹல்லேலூயா. ஏன்னா உன் வாழ்க்கையில இருக்க சிக்கல் இருந்து
அவர் உன்னை வெளியெடுக்க முயற்சி பண்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ஆமென். அதனால நீங்க காட் கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஆமென், ஒரு பெரிய A4 ஷீட்ல வா அப்படின்னு ஒரு பேப்பர் மட்டும் எழுதி உன் கையில கொடுத்தா அதை படிச்சுட்டு என்ன மீனிங் சொல்வீங்க? அதுல என்ன எழுதியிருக்க? அதான் வான்னு சொல்லியிருக்கல. அதான் அதான் என்ன? வானா வந்துடணுமா? வானா என்ன மீனிங்? வாக்கு மீனிங்கே இல்லை தெரியுமா? வானாலே நம்ம 1000 கேள்வி கேட்போம். என்னது? உண்மைதானே? யாராவது வான்ற வேர்டுக்கு பின்னாடி கேள்வி கேட்காம போயிருக்கீங்களா? கம், என்ன, ஏன், எதுக்கு, என்ன இருக்கு, அது எப்படி போகும்? நீங்க உங்களுக்கு தெரியுதா, நீங்க தேவனுடைய செயலை நம்பல, அதனாலதான் ஆராய முயற்சி பண்றீங்க. நீங்க ஆராயும் போது ஒண்ணு புரிஞ்சுங்க, நீங்க நம்பல. ஆமா, நீங்க நம்பிட்டீங்கன்னா ஆராய மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க ஆராய்ந்திட கூடாதுன்னு தேவன் விரும்புறார். நீங்க எப்பவுமே அவர்கிட்ட சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா நீங்க சந்தேகப்படும் போது நீங்க அவரை சந்தேகப்படுறீங்க. ஆமா, அதனால பேதுரு வா என்ற ஒரு வேர்டோடைய டெஃபினேஷன் ரொம்ப சின்னது. அதனால பேதுருவால நம்பிக்கையை நடக்க முடியல. அவர் அதனால சூழ்நிலையை பார்த்தார். ஆமா, காற்றை பார்த்தாரு, கடலை பார்த்தாரு. முதலாவது பயந்தாரு, ரெண்டாவது மூழ்கினார். ஆமென். அல்லேலூயா. சொல்லலாம், அவன் கண்டு பயந்து மூழ்கினான். ஆமென். அல்லேலூயா. Thank you Jesus. ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன்னா அவன் பார்க்கிற தொலைவுல ஜீசஸ் இருக்காரு. வா என்று சொன்னவர் அங்கதான் நிக்கிறாரு. அவ வா என்று சொன்னவருக்கு பின்னாடி எழும்பிக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய காற்றை பார்க்கிறா, கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கடலை பார்க்கிறா. ஆனா அதுக்கு மத்தியில ஒருத்தர் அமைதியா தான் நிக்கிறார். ஆமா, இப்போ இந்த காற்றும் இந்த அலையும் பாதிக்கணும்னா யாரை தாண்டி போகணும்? ஜீசஸ் தாண்டி யாரை அடிக்க போகணும்? பேதுரு. ஆனா அவ்வளவு பெரிய விஷயம் பின்னாடி நடக்கும்போது ஜீசஸ் எப்படிதான் நிக்கிறாரு? உங்களுக்கு தெரியுதா? பின்னாடி ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா நான் வான்னு சொன்னா நீங்க வரமாட்டீங்க. ஏன்னா எதை பார்ப்பீங்க? இப்ப எனக்கு பின்னாடி ஒரு சிங்கம் நின்றுட்டு இருக்கு. நான் சொல்றேன் கம் வா அப்படின்னா நீங்க எங்க வருவீங்க? ஏன் நீங்க வரமாட்டீங்க? நான் சொல்றேன் அதெல்லாம் பார்க்காதீங்க. நான் சொன்னேன் கம். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுதா? அவர் ட்ரெயின் பண்ணி தான் வச்சிருக்காரு. எதை? அவர் காற்றையும் கடலையும் ட்ரெயின் பண்ணி தான் வச்சிருக்காரு. அதனாலதான் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? வா. ஆமென். உண்மையிலே பேதுருக்கு தகுதி இல்லாத ஆசை கிடையாது. அது சரியான ஆசை தான். கடல் மேல நடக்கிறது சரியான ஆசை. ஆனா அதுக்கு போதுமான வார்த்தை வா. ஆமென். நீங்க சொல்லலாம், ஆண்டவரே, கடல் மேல நடக்கிறதுக்கே வான்ற ஒரு வேர்டு போதுன்னா என் பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களை நிறைய பேச சொல்றோம் பாருங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நீங்க தயவு செஞ்சு அவருக்கு முன்னாடி போங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு முன்னாடி அங்க இருக்கார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு இடத்துல சொல்ல, அவர் நமக்கு முன்பாக அங்க காத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்களை போ சொல்றாருன்னா அங்க அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நிறைய நேரம் நினைக்கலாம் இங்க சொன்னவர் எப்படி அங்க இருப்பாரு. ஆனா இங்க சொன்னவர் அங்க இருக்கிறார். ஆமென். Thank you Jesus. நீங்க சொல்லுங்களா, இங்க சொன்னவர் அங்க இருக்கிறார். ஆமென். அதனால நான் போகும்போது எதை பத்தி யோசிக்காம நான் போறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. எத்தனை பேர் இந்த 2026 வருஷத்துல இந்த பிப்ரவரி மந்த்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் உங்க சூழ்நிலைகளை பார்த்து அமிழ்ந்துகிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் உங்க பிரச்சனைகளை பார்த்து அமிழ்ந்துட்டு இருக்கீங்களா? எத்தனை பேர் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நிமித்தம் நம்பி முன்னாடி போயிட்டே இருக்கீங்க? அதனால நான் சொல்றேன், நீங்க காலை தாமதிக்காதீங்க. நீங்க முன்னாடி போங்க. ஏன்னா அங்க அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென்.
சொல்லுங்க, அவர் துரிதப்படுத்தினார் முன்னாடி போறதுக்கு. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப கூர்ந்து பார்க்கிறேன். அவர் என்கிட்ட பேசின பெரிய கான்வர்சேஷன் எதுவுமே என் கண்ணுக்கு தெரிஞ்சதே இல்லை. என்னது? தேவன் இரவும் பகலும் பேசி நான் கேட்டதே இல்லை. தேவன் இரவும் பகலும் என்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி நான் கேட்டதே இல்லை. ஆனா அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னை ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறத மட்டும் நான் கேட்கிறேன். ஆமா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எனக்காக இதை செய் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அதை செஞ்சு முடிக்கணுமே தவிர, அதை செஞ்சிட்டு இருக்கும்போது வர பிரச்சனைகளை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேள்வி எழுப்பக்கூடாது. முடின்னு சொன்னாரு, முடிச்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, முடின்னு சொன்னது முடிக்க வேண்டியது ஏன் வேலை, அவ்வளவுதான். நான் முடிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நீங்க ஒவ்வொருத்தருமே ஒரு பெரிய காரியம் செய்யதான் இருக்கீங்க. ஆனா நீங்க அதை நீங்க எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்க முன்னாடி போறீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க பயந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அதுக்கு அவர் காரணம் இல்லை, அதுக்கு நீங்க தான் காரணம். ஏன்னா உங்க ஃபியர், உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன சொல்லுங்க, உங்க பயம். ஆமா, உங்களுடைய பயம்தான் உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையை தவிர தேவனால் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய முடியாதுன்றது ஒண்ணுமே இல்லை. அதனால வேகமா போங்க, பயப்படாதீங்க, விழுந்துருவோன்னு நினைக்காதீங்க. உங்களை அவர் ஒருபோதும் விழ தள்ள மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். So God bless you. ஆன்லைன்ல என்னோடு இணைந்திருக்கவங்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.